முடிச்சிட்டு இலக்கம் ஆ மத்தியானத்துக்கு வர வெட்டதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு ஆடு கிடக்கு, எனக்கு மாடு கிடக்கு. சரி வெட்டினா முடிது மாதிரி இருக்கணும். சரி அப்புறம் அதுலேயும் குறை விட்டு போகக்கூடாதுல்ல. ஆமாம். அதான் நாளைக்கு உங்கள் யோசனை எப்படி, நான் 2 ஆள் வந்து இதையும் அதையும் வெட்டட்டுமா, நீங்கள் வெட்டிக்கிடுவீங்களா? அங்கே அவ்வளோ இல்லைக்கா, இது மட்டும்தான். நாளைக்கு லிஸ்ட்டு போட்டிருங்க அப்போ. ம் 3 பேரா? இப்போ நாளைக்கு வந்து பயிர் கிளச்சிக்கோங்க. ஆமாம், அதில் பருவம் மருந்து அடித்தவங்களுக்கும் தண்ணி எடுத்து ஊற்றணும். எவ்வளவா? தண்ணி எடுத்து ஊற்றினவங்களுக்கு 1000 ரூபா. அவர் மருந்து 23 டேங்கு என்னமோ. சரி, எவ்வளவா? அப்போ 1200 என்னமோ தெரியும். 1200 எப்படி? அந்த டேங்க் அடித்தவருக்கு மட்டும் அந்த 2 பேர்த்துக்கும் 1000 ரூபா. ஆம்பளை பையன் சரி, நல்லா கேட்டுக்கோங்க. உங்கள் தம்பிகிட்ட கேளுங்கம்மா, பான் போட்டு 1000 இருக்கு. அவருக்கு எவ்வளவு? உங்கள் தம்பிகிட்ட கேளுங்க. எத்தனை 1000 கேட்டுக்கோங்க. நாக்கிட்டு பிள்ளை இழுத்து குட்டி இழுத்து இதை வந்து வெட்டதுக்கு நீங்கள் சித்தப்பா வராரு. அங்கேருந்து வாரத வந்து இதை செய்ததுக்கு செவினன்னு 2 ஆளை விட்டுட்டு செவினன்னு இருக்கலாம் இல்லைம்மா? மேற்க இருந்து வராரு. நாளைக்கு சும்மா வந்து பார்த்துட்டு ஒரு சோழி இருக்கு. அப்படியா? ஆமாம், சரி. அதனால தான். இல்லைன்னா நீங்கள் எடுத்துருவீங்க. 3 பேர் மட்டும் தான், ஒரு ஆள் வரலை. நாங்கள் மட்டும் வந்து எங்கள் அம்மாட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. அதை பேசிட்டு இதை 2 பார்த்துட்டு போயிடுறேன். எம்பிட்டாக்கா 23 டேங்குன்னு சொன்னார். பெரிய மாட்டை கேட்டுக்கோங்க. ஒரு டேங்க்கு 50 ரூபாம்மா. அப்போ 500 500 1000 1200 சொல்லியிருக்காரு. 1200 1200 எல்லாமே குறைச்சலாம் தான் இந்த பேர் தான் கூட்டி விடுறது. இந்தாப்பா அழுக்கா இருக்கு. சித்தப்பா ஊக்குதானே. சரி, 200 இருக்குல்ல. சரி அப்போச்சா. அவ்வளோதானே, முடிஞ்சா? சரி சரி, போயிட்டு வரீங்களா? அப்போனா எங்கள் சித்தப்பா வராரு. சண்டை இல்லை, அவள் என்ன ஏதுன்னு எனக்கு கேட்டு கொடுக்க மாட்டேங்குன்னு சண்டை ஓடுறா என்கிட்ட. நடுவில் அந்த மூத்தவளுக்கு நிறைய இலைவா. அதுதான் அது என்ன ஏதுன்னு பேசி முடிச்சு விடுவோம். இருக்க அந்த ஆளா? இல்லை இல்லை இல்லை, அதுக்கு நேரம் மூத்தவா இந்த ராணிய கதை. ராணியக்கா நான் தானே வீடு எடுத்தேன். அவளுக்கு கொடுத்த பங்கு அவளுக்கு கொடுத்துடணும்ல. இது சரி, எங்கள் அம்மா சேர தவறு தானே. என்ன கடைசியில் கஞ்சியை பார்க்கணும். அதை பிள்ளைய சொல்கிறத கேட்டால் தானே நல்லா பார்க்க முடியும். இப்போ நாங்கள் என்ன குறைய வாக்கா பார்த்துக்கிட்டு இருக்கோம். நல்லா ராசாத்தி போல் இருக்குது. எந்த வீட்டில் அப்படி வச்சுருக்காங்க? அது எவ்வளோ நாளாக வேலைக்கு போகலை எங்கள் அம்மா தெரியுமா? வீட்டில் தான் இருக்குது. நாங்கள் நல்லா பார்த்துட்டு தானே இருக்கோம். அது வாட்டுக்கு இருக்கணும். சித்தப்பா என்ன காலையிலேருந்து வரலை? எங்கள் அக்கா வரலைங்கவும் சித்தப்பா வரலை. இன்னி வேலை இல்லை, நான் அறுக்கும்போது தானே. அறுக்க தான் செய்வாங்களா? எடுக்க முடியாதுன்னு. பிஞ்சு நத்தும் முத்துன நத்தும் இருக்கும்ல, அப்போ பிஞ்சையும் சேர்த்து காஞ்சிரும். நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது. மருந்து அடிச்சாச்சு, உரம் போட்டாச்சு. ஒன்று போல நெத்தும் காயமாக இருக்கும். அது வாடவும் நாளை விட்டு அறுத்து அந்த அள்ளி கும்மலை வச்சு வண்டியை கொண்டு வந்து அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு லாபம்.